Yeah. வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுடைய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய 2022, 23, 24 ஸோ இந்த 3 இயர்ஸுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோஸ் இந்த கொஷின் பேப்பருக்கான எம்சிக்யூஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆன்சர்ஸு. ஸோ அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை பாருங்கள். அதே போல் நம்ம யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே தேவைப்படுறவங்க இந்த வீடியோக்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பாருங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து எக்ஸாமினேஷனை கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாட்ஸ்அப் பட்டன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் கொஷின்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, கிளாஸிஃபை த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் ரைட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன், செயல் கற்றல் நுட்பங்களின் வகைகள் மற்றும் அதன் தாக்கம். 7th, describe the importance of observation learning. 8th, differentiate learner-centered teaching from learning. 9th, describe the Plato's insight model. ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, கற்போர் மைய அதே போல் ஆசிரியர் மைய கற்றலுடைய வேறுபாடுகள். ஸோ அது ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு அது படிக்க. அதே போல் பிளாட்டோஸ் இன்சைட் மாடல், கற்பித்தல் மாடல். ஸோ அந்த டீச்சிங் மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அது 10 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி. 10th, ஜஸ்டிஃபை த மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் RTE. ஸோ முக்கியமாக நம்ம பாஸ் ஆகிறதுக்கு, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 10 மார்க் கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் 10 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரை நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு யூனிட்லையும் ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுன்றதை இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 11th பார்த்திங்கன்னா, வாட் டு யூ மீன் பை லேர்னிங், எக்ஸ்பிளைன் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். அதே போல் அதுக்கான ஆல்டர்னேட், டிஃபைன் டீச்சிங், எக்ஸ்பிளைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங். ஸோ அப்போ இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸு, அதெல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12th, ஆஸ் த டீச்சர் எக்ஸ்பிளைன் ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஃபார் டீச்சிங் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட், describe the purpose of learning in and out of school, explain advantages and learning outside the classroom. ஸோ பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றலின் நோக்கம். 13th வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது வந்து ஒரு யூனிட்டே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரிப்பீட்டடாக வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்ற ஒரு டாப்பிக்கை ரிலேட் பண்ணி நம்மளுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ்ஸு, லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். கட்டாயமாக இந்த கொஷின்ன்றது ரிப்பீட்டடாக வரக்கூடியது, அதெல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதற்கான ஆல்டர்னேட்டிவ், எக்ஸ்பிளைன் த லேர்னர் சென்டர் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். 14th, பிளான்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் மாடல் ஆஃப் டீச்சிங், இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷினு. ஸோ இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ்பிளைன் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல் ஆஃப் டீச்சிங். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ 15th, த கான்செப்ட், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட், ப்ராசஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கண்டினியூங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு 5th யூனிட்டில் பொறுத்தவரையில் டீச்சிங் ஆஸ் எ ப்ரொஃபஷன். ஸோ அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி 5th யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நியூ எஜுகேஷன் பாலிசியுமே ஸோ 5th யூனிட்டில் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ இந்த கொஷினுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் ஆகஸ்ட் 2023, ஸோ 23 இதோடைய டீச்சிங் லேர்னிங்க்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை நம்ம
ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 5 மார்க்கை பொறுத்தவரையில் ரூட் லேர்னிங் மனப்பாட கற்றல், 7th அனலைஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் டீச்சிங், 8th டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் அண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்ற கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. அது எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். 10 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி. 9th வந்து ஜான் லாக் இம்ப்ரெஷன் மாடல் ஆஃப் டீச்சிங். 10th வாட் ஆர் த வேஸ் டு டெவலப் ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட். இது வந்து 5th யூனிட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மார்க்கு 10 மார்க்கு நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ 11th கொஷினை பொறுத்தவரை கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங் இன் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். அதே போல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரூட் லேர்னிங் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ ரூட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங், ஸோ அதற்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவுமே ரிப்பீட்டட் கொஷின். 12th டிஸ்கஸ் த வேரியஸ் மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் லேர்னிங். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் prepare a plan to help students with speech language difficulties in classroom. 13th describe the nature of constructive learner. ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது 5 மார்க்லேயும் ஒரு கொஷின் இருக்குது, 10 மார்க்லேயும் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டட் நம்மளுக்கு லாஸ்ட் இயர்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும், 2022, 23லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். அதே போல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டீச்சிங் லேர்னிங். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடு. 14th detail about the Robert Glaser basic teaching models. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் வாட் இஸ் டீச்சிங் மாடல், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் மாடல்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மாஸ்டரி. ஸோ அப்போ 4th யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்கிறது இருக்கும். அதே போல் 5th யூனிட்டில் அந்த என்பிஇ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ அப்போ 2022லேயும் வந்திருக்கு, 23லேயும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் த நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இப்போ 5th யூனிட்டை என்பிஇயும் அதே போல் டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றியும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து 5th யூனிட்லேருந்து நமக்கு தொடர்ந்து வருது. அதே போல் ஜனவரி 2024ல் ஸோ இதற்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ 6th பார்த்திங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இப்போ ரிப்பீட்டடான கொஷின் இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹைலைட் த மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ இது வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம். ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றதை நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல். ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து 3 கொஷின் பேப்பரில் 2 கொஷின் பேப்பரில் நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. 10th ஜஸ்டிஃபை த நீட் ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் டீச்சர்ஸ் 5th யூனிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம 5th யூனிட்டை பொறுத்தவரை அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டு தான். ஸோ அதெல்லாம் அது கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷனை பற்றி ஒரு கொஷின் இருக்கும். 11th அனலைஸ் த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம டீச்சிங் கான்செப்ட் அட் ப்ரெசன்ட் டே எப்படி இருக்குன்றத ஒரு அனலைசிஸாக நம்மளாக ஓனாக எழுதிக்கலாம். இது மாதிரி ஒரு கொஷின் வந்து அனலைஸ்ன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறதுன்னு எழுதணும்னு இல்லை, புக்கில் என்ன நான் படித்தோமோ அது ரிலேட்டடாக நம்மளுடைய சொந்த கருத்துக்கள்லாம் எழுதிக்கலாம். ஜஸ்டிஃபை அனலைஸ்ன்னு வந்ததுன்னா. லேர்னிங் ஹேப்பன்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் ஆக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ். மாணவர்களுடைய ஈடுபாட்டை சார்ந்தே கற்றல் நிகழ்கிறது, நியாயப்படுத்துக. இது மாதிரி ஜஸ்டிஃபைன்னு வந்ததுனாலும் அனலைஸ்ன்னு வந்ததுனாலும் ஓனாக எழுதலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. 12th ஹைலைட் த ப்ரிப்பரேஷன் தட் த டீச்சர் இஸ் எக்ஸ்பெக்ட் டு கேரி அவுட் in order to address the needs of diverse learners in classroom. ஸோ அப்போ இந்த டைவர்ஸ் லேர்னர்ஸ் கிளாஸ் ரூமில் எப்படி டீச் பண்ணுறது. ஸோ ஜென்ரலைஸ்ட் கொஷின்ஸ். டிஸ்கிரைப் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங்,
in and out of school context. So இதுவுமே repeated. 13th highlight the meaning of constructivism. ஸோ இது வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர்ஸை பற்றி கொஷின் இருக்கும். டிஸ்கிரைப் த பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது தேர்ட் யூனிட். ஸோ அதெல்லாம் கம்பல்சரி அந்த தேர்ட் யூனிட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு. 14th enumerate the key aspects of insight model, rule model. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இம்ப்ளிகேஷன் ஆஃப் சோசியல் இன்ட்ராக்ஷன், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் மாடல். 15th pedagogical knowledge, professional attitude, reflective practices. அதே போல் NPE நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ இதுவுமே 3 கொஷின் பேப்பர்லேயும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறது எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு ஸோ ஒரு 3 கொஷின் பேப்பரை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா போதும், ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதே போல் ஆகஸ்ட் 2024 கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். ஸோ இதுவுமே நமக்கு 10 மார்க்கில் லாஸ்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தது. சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டீச்சிங், significance of personal models in organizing teaching, teachers professional ethics and accountability. 10th 10 மார்க்கை பொறுத்துள்ள active learning and self learning highlights its education implications. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டீச்சர்ஸ் ரோல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைவர்ஸ்ட் கிளாஸ் ரூம் க்ரூஷியல். ஸோ இதுவுமே டைவர்ஸ்ட் கிளாஸ் ரூமுடைய மெத்தடை வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. Define learning, enumerate the basic principles of learning by explaining meaningful and root learning. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரூட் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங்கான டிஃப்ரென்ஷியேஷன் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரிப்பீட்டடாக கொஷின்ஸாக வரும். அதே போல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பூஸ்ட் டீச்சிங்கு. டிஸ்கஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இன் ஸ்கூல் பை அனலைசிங் அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். 13th கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இது எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே உங்களுக்கு இருக்குது. பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டீச்சர்ஸ் சென்டர்ட் லேர்னிங் ஸ்டில் இன் ப்ராக்டிஸ் ஹைலைட்டிங் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன். அதுக்கான 14th பார்த்திங்கன்னா எலுசிடேட் த பேசிக் ப்ராசஸ் இன்வால்வ் இன் ரூல் அண்ட் இன்சைட் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பேசிக் டீச்சிங் மாடல்ஸ் பை ராபர்ட் கிளேசர். 15th discuss the need and relevance of continuing professional development of teachers in enhancing teaching effectiveness. அதே போல் NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது வந்து எல்லா கொஷின் பேப்பர் ஆல் த 4 கொஷின் பேப்பர்லேயுமே இந்த கொஷின்ஸுன்றது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.